வெல்கம் டு புதுயுகம். வெல்கம் டு புதுயுகம், போட்டித் தேர்வுகளின் துணைவன். இந்திய தேசிய இயக்கத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பிரார்த்தனா சமாஜம். இந்த பிரார்த்தனா சமாஜம் தொடங்கப்பட்டது 1867 பை டாக்டர் ஆத்மராம் பாண்டுராங். இவர் மட்டும் தொடங்கினதுமே இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சதா அப்படின்னா இல்லை. இவரோட சேர்ந்து பந்தார்கர் ப்ளஸ் எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே. அதுவும் முக்கியமாக அந்த மகாதேவ் கோவிந்த் ரானடே இணைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் பிரபலமாச்சு. சரியா? இட் வாஸ் அன் ஆஃப் ஆஃப் பிரம்ம சமாஜ். அதாவது பிரம்ம சமாஜத்தின் ஒரு கிளைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட கொள்கையை இன்னும் தீவிரமாக கொண்டு போனது இந்த பிரார்த்தனா சமாஜ் தான். இவங்களோட கொள்கையும் என்ன அப்படின்னா ரெஃபார்ம். இதுவும் ஒரு சீர்திருத்த இயக்கம் தான். ஹிந்து மதத்துக்குள்ளே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு நினச்சது தான் இந்த பிரார்த்தனா சமாஜ். இவங்களோட அதே தான் இன்டர் டைனிங், சமபந்தி முறை அப்படிங்கிறது, இன்டர் மேரேஜ் கலப்பு திருமணம், விதோ ரீமேரேஜ் விதவை மறுமணம், அது மட்டும் இல்லாமல் பெண்களோட மேம்பாடு, மட்டுமல்லாது தாழ்த்தப்பட்ட இனங்களையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரார்த்தனா சமாஜோட நோக்கம். சரியா? 1870 இந்த எம்ஜி ரானடேவும் ஆர்ஜே பந்தார்கரும் இணைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது மிகப்பெரிய அளவில் இந்த இயக்கம் போக ஆரம்பிக்குது. அதுலேயும் இந்த எம்ஜி ரானடே இருக்கார் இல்லையா, அவர் முக்கியமான பங்கு வகிச்சிருந்தார். சரி, இந்த எம்ஜி ரானடேவோட சில இயக்கங்கள்லாம் என்னங்கிறதே நம்ம இதில் எழுதிடுவோம். விதோ ரீமேரேஜ் அசோசியேஷன், விதவை மறுமண சங்கம். இது தொடங்கப்பட்டது 1861. பூனா சர்வஜனிக் சபை, 1870. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, டெக்கான் கல்விக் கழகம், 1884. இது எல்லாமே எம்ஜி ரானடேவால் தொடங்கப்பட்ட சில அமைப்புகள். சரியா? இது எல்லாமே முக்கியம், நிறைய முறை கேள்வியில் கேட்டுட்டே இருக்குது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சுவாமி விவேகானந்தா அண்ட் ராமகிருஷ்ணா மிஷன். சரி, இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இதை தொடங்குறதுக்கு என்ன காரணம்? இந்த ராமகிருஷ்ணர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர் ஒரு ப்ரீஸ்ட், ஒரு கோவில் பூசாரி மாதிரி. அது எந்த கோவில் அப்படின்னா கல்கத்தா காளி கோவில். இவரோட முக்கியமான ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது ராமகிருஷ்ணரோடது, ஜீவா இஸ் சிவா, ஜீவனே சிவன் அப்படின்னு சொல்கிறதான் இவரோட கோட்பாடு. ஜீவா இஸ் சிவா, ஜீவனே சிவன். இவரோட மிகப்பெரிய ஒரு சீடர் தான் நரேந்திரநாத் தத்தா, அதாவது சுவாமி விவேகானந்தர். இவரோட ஒரிஜினல் நேம் தான் நரேந்திரநாத் தத்தா, அதுதான் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு நாம் அழைச்சிட்டு இருக்கோம். சரியா? இவர் தான் ஃபேமஸ் டிசிபிள் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தீவிரமான தொண்டர் அல்லது பக்தர். இவர் பிறந்ததும் ஒரு பெங்காலி ஃபேமிலி, கல்கட்டாவில் தான். அண்ட் படித்தது எல்லாமே ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ். சரியா? இவர் 1866 காலகட்டத்திலே சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்தவர் தான் நம்ம சுவாமி விவேகானந்தர். அது மட்டும் இல்லாமல் வேதாந்த தத்துவங்களை மக்களிடத்தில் பரப்பணும் அப்படிங்கிறது இவரோட நோக்கம். 1893 இந்த வருடம் மிக முக்கியமான வருடம். இது நம்மளுடைய தமிழ்நாட்டு வரலாற்றோட ஒன்றிணைஞ்சது. இங்கே ராமநாதபுரத்து மன்னரான பசுபதி சேதுபதிக்கு, ராமநாதபுரத்து மன்னருக்கு தான் முதல்ல அழைப்பு வந்தது உலக ஆன்மீக மாநாட்டுக்குள்ள பேசுறதுக்காக, உரையாற்றுவதற்காக. இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, பாஸ்கர சேதுபதி மன்னர் தனக்கு வந்த அழைப்பை சுவாமி விவேகானந்தருக்கு பரிசீலித்தார். விவேகானந்தர் இங்கேருந்து 1893 சிக்காகோ யூஎஸ்ஏல போய் மிகப்பெரிய அளவில் பேசுகிறார். அந்த பேச்சு தான் விவேகானந்தர்னா யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினது. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவர் எதை மேம்படுத்தணும் நோக்கத்தில் இருந்தார் அப்படின்னா ஏழைகள், அது முக்கியமாக தாழ்த்தப்பட்ட இன மக்களை மேம்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இவர் தொடங்கின அமைப்பு தான் அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பெயரிலேயே ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறத வேலூர்
1897 வேலூரில் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர் தலைமையிடம் இருக்குது. இது ராமகிருஷ்ண மிஷனோடது. அங்கே தொடங்கப்பட்டதான் 1897. இதுவும் கிட்டத்தட்ட சமூக சேவைக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்திய அளவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சரியா? இன்னொன்று, எல்லாமே இவங்களோட நோக்கம் என்ன? மனிதன் மனிதாபிமானத்தோடு இருக்கணும், அதுவும் சமூக சேவையோடு இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே தொடங்கினாங்க இந்த ராமகிருஷ்ண மிஷன் மூலமாக. இந்த விவேகானந்தர் தொடங்கின ஒரு 2 முக்கியமான பத்திரிகை, ஒன்று பிரபுதா பாரத், இன்னொன்று உத்போதன். இது ரெண்டுமே நியூஸ் பேப்பர். சுவாமி விவேகானந்தர் தொடங்கப்பட்ட முக்கியமான 2 பத்திரிகைகள். சரியா? பிரபுதா பாரத், உத்போதன். ஓகே, தேங்க்யூ.